Hi friends, welcome to 4-Star Studios. வாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் சண்டே ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு குக்கர்லேயே ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த தடவை இந்த சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம மசாலாலாம் போட்டு சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணி ஊற வைக்க போகிறோம். ஒரு அரை மணி நேரம் அந்த சிக்கன் ஊறின பிறகு குக்கரில் டக்குன்னு 5 நிமிஷத்தில் குழம்பு தாளித்து விட்டுட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிரும். ஒயிட் ரைஸ் கூட அப்புறம் இட்லி தோசை எல்லாத்து கூடயும் ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க இப்போ இந்த ரொம்ப டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெசிபி எப்படி செய்யலான்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம தேவையான மசாலாலாம் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். 3லேருந்து 3.5 டீஸ்பூன் வரைக்கும் தனியாத்தூள் எடுத்துக்கோங்க, மல்லித்தூள். இந்த மல்லித்தூள் நம்ம வீட்டிலையே அரைச்ச மல்லித்தூளுங்க. நல்லா குழம்பு நல்லா திக்காக வரும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் நல்லா திக்கான தயிர் சேர்த்துக்கலாம். ரொம்ப புளிப்பு இல்லாத நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் தயிர் இதையும் சேர்த்துட்டு இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த பிறகு கொஞ்சமாக ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெயில் நீங்கள் இந்த குழம்பு தாளித்து விட போகிறீங்களோ அதே எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயோ இல்லை கடலை எண்ணெயோ இல்லை சாதாரண ரிஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் நீங்கள் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பொடிசான இருக்குன்னு கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இப்போ இந்த எல்லா மசாலாவும் ஒன்றா வர மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு இதில் நம்ம சுத்தம் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி நல்லா தண்ணி வடிய வச்சு எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் பீசஸ் இதில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மிளகாய்த்தூளுடைய அளவு நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு மீடியமான காரம் இருக்க மாதிரி தான் 1.5 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இன்னும் காரம் ஜாஸ்தியாக தேவைன்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவில் இந்த சிக்கனில் நல்லா வர மாதிரி மிக்ஸ் பண்ணி இதை ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம குழம்பு தாளித்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், அரை மணி நேரம் இது ஊறின பிறகு ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட்டான பிறகு இதில் பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன், ஒரு பெரிய வெங்காயம். தாளிக்கிறதுக்கு கரம் மசாலாலாம் எதுவும் தேவையில்லை. நம்ம கரம் மசாலா தூள் ஏற்கனவே சிக்கனில் ஊற வச்சுருக்கோம், மசாலாவில் போட்டு ஊற வச்சுருக்கோம். அதனால் நான் டைரெக்டாக வெங்காயம் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா பெருசாக இருந்தால் ஒரு தக்காளியே கூட போதும். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி ஓரளவு வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அரை மணி நேரம் நல்லா அந்த மசாலா ஃபுல்லாக அந்த சிக்கனில் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த சிக்கன் பீசஸ் இதோட சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு வதக்கி விடுங்க எண்ணெயிலேயே. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் இந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனைலாம் நமக்கு போகும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கப்புறம் இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சிக்கன் நல்லா வதங்கி சுருண்டு வந்திருக்கும். அதுவே கொஞ்சம் தண்ணியும் விட்டு வந்திருக்கும். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். நம்ம சிக்கனில் மசாலா போட்டு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாத்திரத்தில் ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து அதை இதில் நான் சேர்த்துக்கிறேன். குழம்பு ரொம்ப தண்ணி ஆகிடாமல் பார்த்துக்கோங்க. நல்லா திக்காக வரணும் அப்படின்னா ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க. இப்போ ஒரு டம்ளர்லேருந்து 1.5 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்படி ஓப்பன் பேனில் ஒரு 2 நிமிஷம் கொதித்த பிறகு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் ஒரு விசில், அதுக்கப்புறம் 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருந்து அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டீம்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ பாருங்கள் சிக்கன் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. நல்லா கம கமன்னு வீடே வாசனையாக இருக்குங்க. குழம்பு நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் அரைச்ச அந்த மல்லித்தூள் தான் இந்த மாதிரி குழம்பு நல்லா திக்காக வரதுக்கு காரணம். ரொம்பவே டேஸ்டியாகவும் நல்லா வாசனையாகவும் கம கமன்னு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அந்த மல்லித்தூள் ரெசிபி செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட டேஸ்டியான குழம்பு ஒயிட் ரைஸ் கூட அப்புறம் இட்லி தோசை எல்லா டிஃபனோடையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இந்த தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.